கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல நாளிலும் ஜாய் குட்டீஸ் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கிறிஸ்துக்களே, இந்த உயிர் மீட்சி நேரம் வழியாக உங்களை சந்தித்து இந்த செய்தியை கொடுக்கும்படியாய் தேவன் தந்த வாய்ப்புக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நேரத்திலும் சிந்திக்கும்படியாக நான் எடுத்துக்கொண்ட வேத வாக்கியம் யாத்ராகமம் 19ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள். நாம் அவருடைய பரிசுத்த ஜாதியாய் ஆசாரிய ராஜ்யமாய் இருக்க வேண்டும் என்றால் முந்தின வேத பகுதி வசனத்தை பார்க்கும்போது யாத்ராகமம் 19:5 இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள். பூமியெல்லாம் என்னுடையது. கர்த்தருடைய கற்பனையின்படி நாம் நடப்போம் என்றால், கர்த்தருடைய வாக்கை உள்ளபடி கேட்டு அவருடைய உடன்படிக்கையை கை கொள்வோமானால் நாம் அவருடைய சொந்த சம்பத்து மட்டுமல்ல, ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்போம். அல்லேலூயா! இவ்வளவு பெரிய ஒரு கிருபை. கர்த்தருடைய சத்தத்தை மட்டும்தான் கேட்கணும், கற்பனைகளுக்கு மட்டும்தான் கீழ்ப்படியணும். ஆண்டவர் நமக்கு கற்பனை தந்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரம், அவரே மெய்யான தேவன், என்னை அல்லாமல் உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொல்லி பார்க்கிறோம். ரெண்டாவதாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. இன்னும் எத்தனையோ 10 கற்பனைகள் இருக்கிறது. முதல் முக்கியமானது இந்த ரெண்டையும் நம்ம பின்பற்றும் போது மற்றவைகளெல்லாம் தானாகவே வந்துவிடும். அல்லேலூயா! அன்பானவர்களே, கர்த்தருடைய வாக்கை மட்டும் கேட்டு கர்த்தருடைய உடன்படிக்கையை மட்டும் கீழ்ப்படிந்து நாம் நடப்போம் என்றால் அவருடைய சொந்த சம்பத்து மாத்திரமல்ல, நாம் அவருடைய ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் நம்ம இருப்போம். இவ்வளோ பெரிய பாக்கியத்தை அவர் நமக்கு தந்திருக்கிறார். ஆகையினால நாம் அவரையே சார்ந்து நம்ம ஜீவிக்க வேண்டும். வேதத்திலே இன்னும் நாம் பார்க்கும்போது வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 9-10 ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிடமிருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். இவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையை நாம் கேட்க வேண்டும் என்றால் இது எப்படி நமக்கு வந்தது? அவர் இந்த உலகத்திலே பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் பிறந்தார். நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். அநேக பாடுகள் பட்டார். சிலுவையின் மரணத்துக்கு பிதாவின் சித்தம் செய்ய தன்னை அர்ப்பணித்தார் என்று பார்க்கிறோம். அந்த பிதாவின் சித்தம் செய்வதென்றால் லேசான காரியமா? பாருங்க, கெத்சமனே தோட்டத்தில் கண்ணீரோடு ஜெபிக்கிறாரு. அவருடைய வேர்வையெல்லாம் இரத்தத்தின் பெருந்துளியாய் விழுந்ததாம். அப்பா பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. அந்த மரண வேதனை அவ்வளவு துடிக்க துடிக்க அழுது புலம்பி அவர் ஜெபிக்கிறார்.
அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட இவ்வளவு பெரிய தியாகத்தோடு இந்த இயேசு கிறிஸ்து இரத்தம் சிந்தி நம்மை அந்த பரிசுத்த இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து உங்களையும் என்னையும் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக்கி இருக்கிறார், சொந்த சம்பத்தாக்கி இருக்கிறார். நாம் அவரை விசுவாசிக்கும் போது, அவருடைய கற்பனைக்கு கீழ்ப்படியும் போது நாமே அவருடைய சொந்த சம்பத்து, ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாக இருப்போம். அல்லேலூயா. இவ்வளவு பெரிய ஆச்சரியமான ஒளியிடத்தில் வரவழைத்த ஆண்டவர். அது மாத்திரமல்ல, 1 பேதுரு 2:9 நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆத்தாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. நம்ம எதற்காக தெரிந்தெடுத்தார் தெரியுமா? எதற்காக தெரிந்தெடுத்தார்? நம்ம வாசித்த காரியங்களை பார்க்கும்போது ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை, நாமத்தை அறிவிக்கும்படியாக தான் தேவன் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அவர் நம்மை தேர்ந்தெடுத்ததின் நோக்கமே மற்றவர்களுக்கு நாம் பிரகாசத்தை காண்பிக்க வேண்டும். இருளிலே வாழ்ந்த நம்மை தேவன் ஒளியிடத்துக்கு அழைத்து வந்தது எதற்காக? ஒளி கொடுக்க. ஒளி கொடுக்க நீங்களும் நானும் ஒளி கொடுக்க வேண்டும், ஆண்டவரை எடுத்து காண்பிக்க வேண்டும். அல்லேலூயா. இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? தேவன் நம்மை நம்பி இருக்கிறார், நம்மை உண்மையுள்ளவன் எண்ணி இந்த உன்னதமான அழைப்பை நமக்கு தந்திருக்கிறார். உண்மை பவுல் சொல்லுவார், என்னை உண்மையுள்ளவன் எண்ணி இந்த ஊழியத்திற்கு அழைத்தபடியினால் அவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஒருவேளை ஊழியக்காரர்களை அடைத்திருக்கலாம், நம்ம வீட்டில் சாட்சியா, நம்முடைய குடும்பத்தில் சாட்சியா இருக்கிறோமா? ஒருவேளை மற்றவங்க யாரும் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், குடும்பத்தில் அநேகர் இந்த இயேசுவை அறியாமல் இருக்கலாம். நீங்களும் நானும் அறிந்தவர்களானால் அவரை நாம் என்ன செய்ய வேண்டும்? அறிவிக்க வேண்டும். அவருடைய புண்ணியங்களை, அவருடைய நாமத்தை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். இன்னுமாய் நாம் பார்க்கும்போது ஏசாயா 61:6 நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள், உங்களை நமது தேவனுடைய பணிவிடைக்காரர்கள் என்பார்கள். நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மகிமையை கொண்டு மேன்மை பாராட்டுவீர்கள் என்று பார்க்கிறோம். அன்பார்களை, கர்த்தரை சார்ந்து வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தரின் ஆசாரியர்கள், பணிவிடைக்காரர்கள், கர்த்தரை எடுத்து காண்பிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஒருவேளை அலைந்து திரிந்து வேதத்தை சுமந்து காடுகளுக்கு மேடுகளுக்கு நம்ம போக முடியலைன்னாலும் நம்ம இருக்கிற இடத்துல உத்தம சாட்சியாக நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும், வாழ்ந்து காட்ட வேண்டும். இவ்வளோ பேர் ஆண்டவரை அறியாதவர்களாக இருக்கும்போது நாம் அறிந்து கொண்டு வைராக்கியம் இந்த மாதிரி இல்லாதபடி விட்டு கொடுக்கிற தன்மை, மன்னிக்கின் சிந்தை, ஏன்னா அதற்காகத்தான் தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். நம்முடைய அவருடைய மேலான கிருபையுள்ள அழைப்பு, ஒளி இடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தேவன் உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கென்று நம்மை முழுமையாக ஒப்பு கொடுக்க வேண்டும்.
முழுமையாக ஒப்பு கொடுக்க வேண்டும். யாரையுமே அவர் கீழே தள்ளுவதில்லை. அவர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். அன்பானவர்களே, எப்படியாவது அவருடைய புண்ணியத்தை, அவருடைய நாமத்தை அறிவிக்கிற தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும். அவருக்காக நாம் வாழ வேண்டும். தேவ சித்தம் நாமும் செய்ய வேண்டும். அப்படி தேவ சித்தம் செய்தால் மட்டும்தான் வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாயிருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராயிருந்து அவரோடே கூட 1000 வருஷம் அரசாழ்வார்கள். அல்லேலூயா. அன்பானவர்களே, மனிதனாக பிறந்த ஒவ்வொரு பேரும் 6லும் சாவு 100லும் சாவும்பாங்க. மரணம் உண்டு. மரித்தவன் பிறந்தவன் ஒவ்வொரு பேரும் மரித்து தான் ஆக வேண்டும். ஆனால் 2ஆம் மரணத்துக்கு அங்கே இடமில்லை. 1ஆம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாயிருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. கிறிஸ்துவோடு வாழ்ந்து அவருடைய சொந்த சம்பத்தாக, அவருடைய ராஜரீக கூட்டமாக அவருக்கென்று வாழ்ந்தவர்களும் கற்பனைக்கு கீழ்ப்படிந்தவர்களுக்கும் 2ஆம் மரணம் இல்லை. 1ஆம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவனும் பாக்கியவானுமாக இருக்கிறார். அந்த 1ஆம் உயிர்த்தெழுதலில் நம்ம எல்லாரும் பங்கு பெற வேண்டும். பங்கு பெற வேண்டும். அப்போ தேவனுக்கு சித்தம் செய்துதான் ஆக வேண்டும். ஆண்டோடைய சித்தம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நடத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அன்பானவர்களே, எவ்வளவு பெரிய ஒரு கிருபை பாருங்க. 2ஆம் மரணத்துக்கு இடமில்லை. 2ஆம் மரணம்னா, 2வது மரணம்னா என்னன்னா நித்திய நரகம். 1ஆம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெற்றவங்க அவரோடு கூட 1000 வருஷம் அரசாட்சி செய்வாங்க. அவர்களுக்கு 2ஆம் மரணம் இல்லை. ஆகையினால ஜாக்கிரதையாக கர்த்தருடைய சித்தம் செய்ய நம்மை ஒவ்வொரு பேரும் அர்ப்பணிக்க வேண்டும். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். பரம அழைப்பு. இந்த அழைப்புக்கு பேர் என்னது? பரம அழைப்பு. பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நீங்கள் என்ன செய்யணும்? இயேசுவை கவனித்து பாருங்க. வேற யாரையும் பார்க்காதுங்க. இன்னைக்கு அநேகர் அவங்க அப்படி நடக்கிறாங்க, இவங்க இப்படி நடக்கிறாங்க, இந்த ஊழியக்காரங்க அப்படி பேசுகிறாங்க, அந்த ஊழியக்காரங்க அப்படி பேசுகிறாங்க. மனுஷனையே பார்க்கக்கூடாது. நம்ம ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இதான் சொல்லப்படுகிறது. இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய, பரம அழைப்புன்னா அவரோடு உள்ள அந்த 1ஆம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெற போகிறோமே, அந்த அழைப்பு, அந்த பரம அழைப்புனா என்னது? அந்த உயிர்த்தெழுதலில் நமக்கு முதல் உயிர்த்தெழுதலில் பங்கு பெற போகிறோம். இந்த அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நீங்கள் என்ன செய்யுங்க? அப்படி ஒரு பெரிய அழைப்பை தேவன் நமக்கு வைத்திருக்கிறபடினாலே நாம் அந்த இயேசு கிறிஸ்துவை கவனித்து பார்க்க வேண்டுமா? அவர் எப்படி, அவரை கவனித்தா எப்படி தெரியுது? மோசே தேவனுடைய வீட்டிலே எங்கும் உண்மையுள்ளவராக இருந்தது போல அவர் உண்மையுள்ளவர் என்று பார்க்கிறோம். உண்மையுள்ளவர், நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர். பரிசுத்தமான ஒரு அழைப்பு.
முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே என்று சொல்லுகிறார். அந்த முதலாம் அழைப்பை தந்திருக்கிற அந்த தேவன் வாக்கு மாறாதவர், உண்மையுள்ளவர். ஆனால் நம்ம உலகத்தை நோக்கி பார்த்தோன்னா அந்த முதலாம் உயிர்த்தெழுதலை நம்ம கண்டுகொள்ள முடியாது. அப்படியே விசுவாசிக்கணும். இன்னும் நாம் பார்க்கும்போது அந்த எபிரேயர் அந்த 3ஆம் அதிகாரம் 2:3 வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை பார்க்கிலும் அதிக கனத்துக்குரியவன், அதுபோல மோசேயை பார்க்கிலும் இவர் அதிக மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அதிக கனத்துக்குரியவர். அன்பானவர்களே, இந்த இயேசு கிறிஸ்துவை நம்ம விடாமல் பற்றி கொண்டு அவருடைய கற்பனைக்கு கீழ்ப்படிந்து வாழ்வோம். இன்றைக்கு அநேகர் கற்பனைக்கு கீழ்ப்படுகிறதே இல்லை. அந்த 10 கற்பனையே கூட நீங்கள் அடிக்கடி வாசித்தோன்னா நம்ம எல்லா பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியும். ஆண்டவர் கடைசி வரை வழி நடத்த வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அன்பானவர்களே, கர்த்தருடைய கரங்களில் இப்போதாவது நம்ம விட்டு கொடுப்போமா? உலகம் பிசாசு மாமிசத்துக்கு அடிமையாகி போய்விடாதபடி, உலகம் பிசாசு மாம்சத்துக்கு அடிமையாக இருக்கும்போது நாம் அவருடைய ராஜரீக கூட்டமாக இருக்க முடியாது. நாம் அவருடைய பரிசுத்த சம்பத்தாக இருக்க முடியாது. நாம் அவருடைய முதலாம் உயிர்த்தெழுதலை காண முடியாது. முதலாம் உயிர்த்தெழுதலை காண முடியலைன்னா நமக்கு 2ஆம் மரணம்தான். நாம் அப்படியே தான் இருப்போம். அன்பானவர்களே, இந்த கடைசி காலம் கர்த்தருடைய வருகை அதி சீக்கிரம். ஆகையினால விழிப்புள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். விழிப்புள்ளவர்களாய் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். உண்மையாகவே தேவன் என்னை ரட்சித்திருக்கிறார். நான் ஆசாரிய கூட்டம், நான் பரிசுத்த ஜாதி, நான் அவருடைய சொந்த சம்பத்து. எனக்கு அந்த விசுவாசம் இருக்குது. அவர்தான் இந்த ஒளியிடத்துக்கு என்னை அழைத்து வந்திருக்கிறார். என்னை அழைத்தவருடைய நாமத்தை அறிவிக்கும்படியாக தேவன் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார் என்று சொல்லும்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய நாமத்தை துதிக்க வேண்டும். உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை எப்போதும் செலுத்தி கொண்டிருக்க வேண்டும். ஒருவேளை அதுக்காக கஷ்டங்கள் வராதுன்னு நான் சொல்லலை, துன்பங்கள் வராதுன்னு சொல்லலை. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லுகிறார். உலகத்தை ஜெயித்த தேவன், மரணத்தை ஜெயித்த தேவன், நம்மை அழைத்தவர், அவருடைய புண்ணியத்தை அறிவிக்கும்படி நம்மை அழைத்து ஒளியிடத்தில் அழைத்து வந்த தேவன். இனி நம்ம செய்ய வேண்டிய கடமை என்னன்னா, அவருடைய நாமத்தை துதித்து கொண்டே இருக்க வேண்டும். அவருடைய நாமத்தை புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ஸ்தோத்திர பலியை எப்போது நாம் செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். நற்கிரியை, ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்யணும் இல்லையா? ஆண்டவர் அறிவிக்கலாம், கர்த்தருடைய ஊழியங்களுக்கு கொடுக்கலாம், கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கலாம், தேசத்துக்காக ஜெபிக்கலாம், இருளிலே வாழும் மாந்தர்களை ரட்சிக்கும்படியாக திறப்பிலே நின்று ஜெபிக்கலாம். எல்லாமே நற்கிரியைகள் தான். இதை உண்மையாகவே நீங்களும் நானும் ஒளியிடத்துக்கு வரவழைத்தவருடைய
புண்ணியத்தை அறிவிக்கும்படி நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் என்று நாம் நம்பும்போது இந்த நற்கிரியைகள் அறிவிக்கும் பணி, கொடுக்கும் பணி, உழைக்கும் பணி, இல்லாதவர்களுக்கு கொடுக்கும் பணி, ஊழியத்தை தாங்கும் பணி, எதையாவது ஒன்று செய்து கொண்டே இருக்கலாம். ஒன்றுமில்லாதவர்களுக்கு உங்கள் பங்குகளை அனுப்பும்போது நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம், நீங்கள் பலசாலிகளாக இருக்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் ஒருபோதும் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. அவருடைய கரங்களிலே நம்மை ஒப்பு கொடுத்தவர்களாக நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே எங்களை உமது சொந்த சம்பத்தாக, ராஜரீக ஆசாரிய கூட்டமாக எங்களை ஆண்டவரே மாற்றி நீரே ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஒளியிண்டத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியத்தை அறிவிக்கும்படி நீர் எங்களை தெரிந்து கொண்ட மேலான கிருபைகளுக்காக உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே கிருபை செய்யுங்கப்பா. அந்த முதலாம் உயிர்த்தெழுதலை காணும்படியான கண்களை நீ தாரும், விசுவாசத்தை தாரும், நல் நம்பிக்கையை தாரும், கிருபையாக காத்து வழி நடத்தும். இந்த நேரத்திலும் யாராவது பலவீனப்பட்டு எனக்காக ஜெபிக்க மாட்டார்களா என்று ஏக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் அவங்க ஏக்கத்தை மாற்றி வியாதியை இயேசுவின் நாமத்தில் மாற்றி போடுவீராக. இயேசுவின் நாமத்தில் குடும்ப பிரச்சனைகள் மாற்றப்பட்டு போகட்டும். தனிமையை உணர்கிற பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தில் ஒரு ஆதரவு கிடைக்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதித்து நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அல்லேலூயா. உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. யாராவது பலவீனத்தோடு, யாராவது சுகவீனத்தோடு, சமாதானம் இழந்திருக்கிற யாராவது இருந்தாலும் கர்த்தர் நேரத்தில் அவங்க மேலே இடைப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்க உள்ளங்களிலே கர்த்தர் பேச வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. கலங்காதே, திகையாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை நானே தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி அவளை பலப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வேளையில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.